இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும் சத்யராஜ் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், கேஆர் சார். ஜோதியோட நான் ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் it got released and time was going on and ரத்னம் சாருக்கு எனக்கு என்னன்னா, என்ன தெலுங்குல இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்ன டக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது பிரேமலேகா. திகிலு படுக்கிறா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டுடியோல. தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு நான் ஆந்திரா போனாலும் என்னை அந்த பாட்டை வச்சுதான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் అండ్ కల్కటాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ கிட்ட இருந்து, ఈ மாதிரி జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కల్కటాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి அப்படின்னு. సో ఐ వెంట్ టు విజయవాడ. విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్డ్ దట్, ఇన్ఫాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు అట్లా. ఏం క్యారెక్టర్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. అండ్ ఆ ரோல் ஏமனி நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததுல, இந்த இவ்வளோ பெரிய படத்துல நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி. ரத்னம் சார், யூஆர் an inspiration to all of us. இப்போ நீங்க பேசும்போது ஜோதியை பத்தி the kind of emotion you underwent, I know every father will undergo it. And చాలా థ్యాంక్స్ అండి. కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి. I mean like I don't know, thank you everyone for all your support and definitely it will be a very big film, a trend setting film in the pan Indian level. Thank you very much and God bless you. வணக்கம். இந்த டைரக்டர் நெல்சனுக்கு நன்றி தெரிவிச்சு ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னாலும் எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் அவர் படத்துல ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்துல கொரியோகிராஃபர், ஆமா அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோனா நீதிமன்றம் போட்டதுல சார் தான். இது எட்டு இது பாகல் இது எல்லாமே மாநிலத்துல உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடியை போட்டுருவோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் அவரை பற்றி சொல்ல வேணாம் நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவரு, ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் அவன் ஜோதி சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு. சார்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனா நான் செகண்ட் பார்ட்ல இருக்கேன். சத்யராஜ் சார் நான் துண்டு போட்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன மிக சில நீங்க பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனா நீங்க வரணும்னு சொல்லி நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியா இருக்கும்போது அவர் எப்போ டேட் கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளா இருக்கிற ஹீரோயின் வச்சுதான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அந்த படத்துல பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்க தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேற படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள நிப்பாட்டணும். ஆனா அவங்க பாவம் இத்தனை வருஷமா காத்திருந்தாங்க. இப்பதான் பிரபாஸோட படம் பண்றாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளவு காத்திருந்ததுக்கு உங்க நன்றி 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 உங்களுக்கு. சார் தேங்க் யூ சார். I have to say நன்றி to you sir. Okay. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first எல்லாருக்கு வணக்கம். Thank you so much for coming.
So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved. And sir, for 5 years you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே Yeah. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா தமிழ், எல்லாம் okay, கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம். பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா, இதுக்குதான். Yeah. இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Kirvani sir, last time na ungal pati pesle, I completely my mistake. But Kirvani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobi Master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir Patikura Pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the Padam, actually, எனக்கு ஒரு ரொம்ப emotional journey இருக்கு. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே, எனக்கு டைரக்ஷன் மேலே, படம் மேலே ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு. That when the film comes, 100% everybody is going to like it because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்துல 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்க தமிழ் போட்டு அழகா பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க, ஆந்திர பிரதேச டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டா எனக்கு. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work. It's years of effort, a lot of planning, and a lot of perseverance that it takes to be in that position. So happy, and most importantly, Pawan Kalyan sir. I always say in Telugu, "Ee adrushtam naku dorkindi," and I'll always remember that.